தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 6 வரைக்கும் நம்ம வாசிப்போம். The Gospel according to Luke chapter 14 verses 1 to 6 வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. ஓகே, ஹல்லேலூயா. சோ ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்குறாரு. பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஓய்வு நாள்ல சுகமாக்குறாரு. ஒரு கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி, அது வந்து லூக்கா 13வது அதிகாரத்துல அந்த கூனியை வந்து ஆண்டவர் ஓய்வு நாள்ல தான் சுகமாக்குவாரு. அப்புறம் ஒரு மனுஷன் பிறவில இந்த குருடாக பிறந்த ஒரு மனுஷன், யோவான் 9 அதுல வரும், அந்த பகுதியில் வரும். அப்படி இன்னொரு மனுஷன், சூம்பின கை உடைய ஒரு மனுஷன், மத்தேயு 12, மார்க் 3, லூக்கா 6 அது எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு மனுஷன் வந்து 38 வருஷமா படுத்திருப்பான் ஒரு மனுஷன், யோவான் 5 அவனையும் ஓய்வு நாள்ல தான் சுகமாக்குறாரு. அப்புறம் பிசாசு பிடிச்ச மனுஷன், மார்க் 1, லூக்கா 4 இதெல்லாம் பிசாசு பிடிச்ச மனுஷன், அது ஓய்வு நாள்ல தான் சுகமாக்குறாரு. அப்புறம் பேதுரோட மாமியாரை சுகமாக்குறாரு, மார்க் 1வது அதிகாரம். இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஓய்வு நாள்ல சுகமாக்குவாரு. எப்பொழுதெல்லாம் ஓய்வு நாள்ல சுகமாக்குறாரோ அப்பொழுதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை யார் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா, அது ரொம்ப பெரிய தப்பு, அதாவது செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்கன்றதை யார் வந்து ரொம்ப வலியுறுத்தி அப்ப சொல்லுவாங்கன்னா இந்த பரிசேயர் சதுசேயர் தான், அந்த யூத மத தலைவர்கள் தான். அது ரொம்ப, இதை எப்படி நீங்க செய்ய முடியும், ஓய்வு நாள்ல நீங்க எப்படி ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் அப்போஸ் பண்ணது வந்து அவங்க தான், யூத மத தலைவர்கள் தான் அதை செய்தார்கள். ஆனாலும் இயேசு வந்து ஓய்வு நாள்ல தான் நிறைய சுகத்தை என்ன பண்ணாரு, நிறைய சுகத்தை கொடுத்தாரு. நிறைய அது என்னன்னு தெரியல, வேணுட்டே பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் ஓய்வு நாள்னு தெரியும், ஜபாலயத்துல அவர் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஓய்வு நாள்ல தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து யாரு வியாதியில வந்தாலும் அந்த பரிசேயர் சதுசேயர் முன்னாடி, அந்த யூத மத தலைவர்கள் முன்பதாக கண்டிப்பா அவர்களே சுகமாக்கி, ஏன் நான் சுகமாக்குறேன்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவனுங்களை நல்ல ஒரு எரிச்சல் மூட்டி வெறுப்பேத்தி விட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஆண்டவரே நீங்க என்ன இயேசுவே 6 நாள் உங்களுக்கு இருக்கு, நீங்க எதுக்கு இன்னைக்கு மட்டும் பண்றீங்க, அதுதான் அவங்களோட கேள்வி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாள்ல ஓய்வு எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்து சுகமாக்குறீங்க? 6 நாள் செய்யலாமே, ஒரு இடத்துல சொல்றாங்க 6 நாள் இருக்குது, அதை விட்டுட்டு கரெக்டா இன்னைக்கு ஏன் பண்ற, இது அவங்களோட பிரச்சனை. இயேசு வந்து 6 நாள் பண்றனோ இல்லையா, இன்னைக்கு நான் நிச்சயமா பண்ணுவேன். அப்போ அதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, ஏன் ஆண்டவர் வந்து இப்படி செய்யறாரு அப்படின்றதுக்கான மேட்டர் இருக்கு. ஸோ அந்த ஓய்வு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்பிரிச்சுவலா நிறைய காரியங்கள் இருக்கு. ஆமென். சோ முதலாவது வந்து இந்த இதுல பார்ப்போம், 2வது வசனத்தை போடுங்க, 14:2. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14:2 போடுங்க, 14:2 2வது வசனத்தை போடுங்க. அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நீர்க்கோவை அப்படின்னா அது தமிழ்ல வந்து நீர்க்கோவைன்னு இருக்கு, அது நிறைய பேருக்கு புரியாது. சோ நீர்க்கோவை என்ற வியாதி வந்து எப்படிப்பட்ட ஒரு வியாதினா, ஆங்கிலத்துல வந்து எடிமா அப்படின்னுவாங்க. அந்த எடிமான்ற வியாதி வந்து அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சில நேரத்துல ஹார்ட் ப்ராப்ளம், இல்ல கிட்னி ப்ராப்ளம், இல்ல லங்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த நீர் கோத்துரும், மெயினா வந்து காலில் தான் நீர் கோர்க்கும். அந்த கால் பாத்தீங்கன்னா அப்படியே நீர் கோத்து அப்படியே கால் வீங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதா இந்த நீர் கோவைன்னுவாங்க. சில பேருக்கு கையில நீர் கோர்த்தோம், ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ல நீர் கோர்க்கும், கால் வந்து அப்படியே பெருசா வீங்கிரும். அதுக்கு வந்து நிறைய பிரச்சனை, அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால அந்த நீர் வந்து தேங்கி காலில் வந்து கலெக்ட் ஆயிரும். அந்த மாதிரி யாராவது இப்போ நீங்க மீட்டிங்ல இருக்கிறீங்க, யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க, இல்ல ஜூம்ல இருக்கிறீங்க, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது அப்படி இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ல போடுங்க. யூடியூப்ல இருக்காங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, சாட்ல போடுங்க, ஜூம்ல இருக்கவங்க சாட்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஜெபிக்க விரும்புகிறேன். நீர்க்கோவை, அதாவது கால் வீங்கி இருக்கிறது,
சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ள வேலை பார்த்தா கால் வீங்கிரும். அது வந்து நார்மல் கிடையாது. இட் இஸ் நாட் நார்மல். அது நிச்சயமா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதை எதிர்த்து ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அந்த மாதிரி யாரா இருக்கிறீங்கன்னா இதுல போடுங்க, ஜூம் சாட்ல போடுங்க, இல்லைன்னா யூடியூப் சாட்லயும் போடுங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஜெபிக்க விரும்புறேன். உங்களுடைய குடும்பத்துல யாராவது இருக்கலாம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கலாம், யாருனாலுமே ஹalleluya. நிச்சயமா என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நீங்க சாட்ல போடுங்க. லெக் பெயின் கிடையாது. லெக் பெயின் பத்தி நான் சொல்லல, நீர் கோவை. லெக் பெயின் வேற, கால் வலி வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் வலி வேற, நீர் கோவைனா கால்ல வந்து நீர் கட்டிரும். புரியுதுங்களா? கால் வந்து வீங்கிரும். கால் வலி வேற, அது டிஃப்ரெண்ட். நான் ஸ்பெசிபிக்கா இதை நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கவங்க போடுங்க. மற்றதுக்கும் நம்ம ஜெபிப்போம். பட் ஸ்பெசிபிக்கா இது இருந்தா இதை உடனே போடுங்க. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. சோ நம்ம தேவனோட வார்த்தையை அப்படியே பார்த்துட்டே வருவோம். பார்த்துட்டு வார்த்தையை கேளுங்க. வார்த்தை முடிகிற நேரத்துல நம்ம ஜெபிக்கப்போம். அதுக்குள்ள நீங்க சாட்ல போட்டுருங்க. ஹalleluya. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இயேசு என்ன பண்றாரு? அந்த மனுஷன் 3வது வசனத்தை பாருங்க. ஜீசஸ் ஆன்சரிங் ஸ்போக் டு தி லாயர்ஸ் அண்ட் பாரிசீஸ். 3வது வசனம். இயேசு வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஸ்பெசிபிக்கா அவங்கள பார்த்து சொல்றாரு. நல்லா கேளுங்க, வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிங்க. வார்த்தை மூலமா விசுவாசம் உண்டாகும். நான் என்ன நம்புறேன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்க வார்த்தை மூலமாவே சுகமாயிடலாம். ஹalleluya. ஆமென். சோ வார்த்தையை நல்லா கேளுங்க, விசுவாசம் உண்டாகும். ஹalleluya. வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பதாக, வார்த்தை பிரசங்கித்து முடிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு சுகம் நடக்கும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல சுத்தமாக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவனுக்கு பதிலே சொல்லல. ஹalleluya. உடனே என்ன பண்றாரு? அவங்க அப்படியே சைலண்டா இருக்கிறாரு. ஆனா இயேசு உடனே திரும்பி அந்த மனுஷனை பார்த்து என்ன பண்றாரு? சுகமாக்கிறார். சுகமாக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. 5வது வசனத்தை கேட்கிறாரு. உங்க வீட்டுல கழுதையோ இல்ல உங்க வீட்டுல மாடோ, 5வது வசனம், இல்ல உங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு உங்க மகனோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு துறவுனா குழியில விழுந்துட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்துக்கிட்டு இருப்பீங்களா இல்ல தூக்கி விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேட்டுட்டு அதாவது எந்த நாள்ல விழுந்தாரு? அதாவது சாபத் டே, ஓய்வு நாள்ல விழுந்தா என்ன ஆகும்? தூக்கி விடுவீங்களா பாத்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்றாரு. சோ நல்லா கவனிங்க. வியாதியில இருப்பது வந்து ஒரு குழியில இருக்கிற மாதிரி தான். அதுதான் அவர் சொல்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஏன் இந்த இந்த கம்பாரிசனை கொண்டு வராரு? 5வது வசனத்தை சொல்றாருல, அவர்களை நோக்கி உங்களில் ஒருவனுடைய குழந்தையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவில் விழுந்தால், துறவுனா குழியில விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். ஹalleluya. ஓய்வு நாள்ல இந்த மாதிரி ஒரு நடந்தா தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தூக்கி தான் விடுவாங்க. பையன் போய் விழுந்துறான் குழியில, ஓய்வு நாள் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, உடனே தூக்கி தான் விடுவாங்க. சோ இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மனுஷன் இந்த நீர்க்கோவை பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன், இதே லூக்கா 13க்கு வாங்க. லூக்கா 13ல கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ. லூக்கா 11 13:10 போடுங்க. 13:10 வாசிங்க சிஸ்டர். 10:11 வாசிங்க. ஹalleluya. 10:11 13, 10 and 11. வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். கூனி, எவ்வளவு நிமிரக்கூடியது கூனி. ஓய்வு நாள்ல பாக்குறாரு. ஓய்வு நாள்ல பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றாரு பாருங்க. 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த யூத மத தலைவர்கள் எல்லாருக்கும் கோவம் வந்து, நீங்க ஓய்வு நாள்ல சுகமாக்குறீங்க, மற்ற நாள்ல நீங்க சுகமாக்கலாம்ல. அது வந்து எந்த வசனத்துல வருதுன்னா 14வது வசனம் போடுங்க. 14வது வசனத்துல 14th verse போடுங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். ஓகே. சோ அதேதான் சொன்ன பாத்தீங்களா, 6 நாள் இருக்கு, 6 நாள் விட்டு ஏன் நீ ஓய்வு நாள்ல இந்த சுகமாக்குற வேலையை செய்றீங்க? அதுக்கு இயேசு உடனே அவங்களை பார்த்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா பேசுவார். அடுத்த வசனம் போடுங்க. 15. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சோ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா,
வியாதியில இருக்கிறது வந்து ஒரு கட்டுல இருக்கிற மாதிரி சாத்தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹalleluya. வியாதி வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாதுல்ல. ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை முடக்கி போட்டுருது. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சாத்தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த அம்மா 18 வருஷம் நிமிர முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வியாதி என்ற ஒரு கட்டை போட்டு அந்த அம்மா கட்டி போட்டுருக்கிறான். அதே 14வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றாரு, ஒரு குழியில விழுந்ததுக்கு அது ஒப்பாக இருக்கிறது. வியாதி என்பது ஒரு குழிக்குள்ள கிடக்கிற மாதிரி. கட்டு இங்க வந்து ஒரு கட்டுன்றாரு, அங்க ஒரு குழிக்குள்ள இருக்கிற மாதிரி. அப்பனா என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, வியாதி என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை டோட்டலா என்ன பண்ணிடும், கிரிப்பிள் பண்ணிடும், முடக்கி போட்டுரும். ஹalleluya. அது எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலுமே வந்து அது ஒரு மனுஷனை முழுமையாக வாழ விடாது. ஹalleluya. தலைவலின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க தலைவலி தானே பிரதர். ஆனா தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க நிம்மதியா வாழ முடியாது. எந்த வேலையும் நீங்க நிம்மதியா செய்ய முடியாது. உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க உங்களால பார்க்க முடியாது. டெய்லி நீங்க என்ன செய்யணுமோ அதே உங்களால செய்ய முடியாது. பாக்குறது தலைவலி மாதிரி தான் இருக்கும், ஆனா செய்ய முடியுமா? இல்ல சாதாரண வயிற்று வலி பிரதர், நான் வயிற்று வலியோட வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு கஷ்டம். சாதாரண பல்லு வலின்னு பல்லு வலியோட இருக்கவே முடியாது மனுஷன். ஸோ பாக்குறதுக்கு அது சாதாரணமா தான் இருக்கும். இது என்ன பிரதர், சாதாரண கால் வலி, சாதாரண பல்லு வலி, சாதாரண தலைவலி, சாதாரண வலி மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அது ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது, அந்த வலி இருக்கும் பொழுது, தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அவனால எதுவுமே செய்ய முடியாது. ஹalleluya. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து வியாதியை வந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, பிசாசின் கட்டுன்றாரு. பிசாசு கட்டி போட்டு வச்சுட்டான்றாரு. அதே அந்த அந்த 14வது அதிகாரத்தை சொல்றாரு, ஒரு ஆடு மாடு இல்லைன்னா மகன் வந்து குழியில விழுந்ததுக்கு அது ஒப்பாக இருக்குது. சோ குழியில கிடக்கிற மாதிரி. சோ எல்லாமே வந்து நம்மள என்ன பண்ணிடுது, நெருக்கி போடுது. சோ ஆண்டவர் வியாதியில நாம இருப்பதை அறவே வெறுக்கிறார். காட் ஹேட்ஸ் மேன் லிவிங் இன் சின். ஹalleluya. வியாதியில இருப்பது தேவனுக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லை. ஹalleluya. ஆமென். கொஞ்சம் கூட அவருக்கு பிரியமில்லை. அந்த வியாதியை எப்படியாவது நான் சுகமாக்கணும். somehow I should heal that sickness அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? எப்படியாவது இந்த மனுஷனை நான் என்ன பண்ணி சுகமாக்கணும், எப்படியாவது நான் அந்த மனுஷனை போய் என்ன பண்ணணும், ரீச் பண்ணிடணும். ஹalleluya. ஏதாவது ஒரு வழியில அவனை போய் ரீச் பண்ணிடணும். ஹalleluya. அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் அவரு ஓய்வு நாள்ல யாரை சந்தித்தாலும் உடனே அவங்க என்ன பண்றாரு, சுகமாக்குறார். ஏன்னா பரிசேயர் சதுசேயர்கள்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்காங்க. என்ன எக்ஸ்கியூஸ்? இன்னைக்கு யாருக்கும் ஹீலிங் பிரேயர் கிடையாது. இன்னைக்கு நீ வந்தனா உனக்காக நான் என்ன பண்ண மாட்டேன். சரி, ஒருத்தர் சபைக்கு போறதே எதுக்குங்க போறோம்? ஒரு மீட்டிங்கு வரீங்க, எதுக்கு வரீங்க? சரி, ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சுகம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும், ஒரு விசுவாசத்துலதான் வரோம் இல்ல. அதுக்குதான் ஒரு மீட்டிங்கு போறோம், எல்லாம் போறோம். ஆனா அங்க வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்க, பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன சொல்லிடுறாங்க, எப்ப இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ஹீலிங் பிரேயர் எல்லாம் பண்ண முடியாது. நீ வியாதியில வந்தியா, வியாதியோட போ. இன்னைக்கு எல்லாம் ஹீலிங் பிரேயர் எல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு யாரையும் சுகமாக்க மாட்டார் கர்த்தர். இன்னைக்கு யாரையும் சுகமாக்க மாட்டார். ஏன்னா இது ஓய்வு நாள். இன்றைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டோம். நீ வியாதியோட வந்தியா, அப்படியே வியாதியோட உட்காந்து வியாதியோட வீட்டுக்கு போ. அதனாலதான் பாருங்க, இந்த லூக்கா 13வது அதிகாரத்துல அந்த கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஸ்திரீ 18 வருஷமாக இந்த பலவீனத்துல இருந்திருக்கா. அப்ப 18 வருஷமா இந்த அம்மா வந்திருக்கு. ஒவ்வொரு ஓய்வு நாளும் யூத வழிபாட்டு ஸ்தலத்துக்கு வந்திருக்கு, சினகாக்கு வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு ஓய்வு நாள்ல என்ன சொல்லியிருக்கானுங்க, இன்றைக்கெல்லாம் சுகம் கிடையாதுங்க, டுடே லீவு, சுகத்துக்கு லீவு, ஹீலிங்க்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பண்ண முடியாது, நீ கிளம்பி போ. அப்போ ஆனாலும் அந்த அம்மா வந்திருக்கு பாருங்க. ஆனா எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, இயேசு வர அன்னைக்கு அந்த அம்மா கட்டடிக்கல சர்ச்சை. ஹalleluya. அன்னைக்குன்னு பார்த்து அந்த அம்மா ஒருவேளை கொஞ்சம் அசதியா இருக்கும், தூங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாவம் மிஸ் பண்ணிருக்கோம் அந்த அம்மா. கரெக்டா இயேசு ஸ்பெஷல் ஸ்பீக்கரா, கெஸ்ட் ஸ்பீக்கரா வரும்போது கரெக்டா வந்துருச்சு அந்த அம்மா. இல்லைன்னா மிஸ் ஆயிருக்கும். ஹalleluya. ஆமென். சோ ஏன் வந்து இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் செய்தார்? ஏன் ஓய்வு நாள் ஆண்டவர் செய்தார் என்றால், நல்லா கவனிங்க, ஓய்வு நாள் என்ற அந்த இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இது கொஞ்சம் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் இருக்கு. சோ ஓய்வு நாள் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆதியாமம் 1ல வருது. ஆதியாமம் 2வது அதிகாரத்தை படிங்க. ஆதியாமம் 2:2-3. ஆதியாமம் 2:2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள்னு ஒரு நாளை ஏற்படுத்தினது கர்த்தர்.
இன்னைக்கு சண்டே ஹாலிடே நம்மளுக்கு விட்டுறாங்களே, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு எப்படி லீவ் கிடைக்குது? இன்னைக்கு 7 நாள்ல ஒரு நாள் லீவ் கொடுத்துட்றாங்க. எல்லா எல்லா ஆபீஸ், எல்லா கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் லீவு. கரெக்டா? அந்த கான்செப்டே வந்து பைபிள்ல இருந்து தான் வந்துச்சு. அந்த கான்செப்டை உருவாக்குனதே ஆண்டவர் தான். ஆண்டவர் மட்டும் இந்த ஆதியாகமம் 2:2 தேவன் எல்லா கிரியையில இருந்து ஓய்ந்திருந்தார்னு இந்த வசனத்தை போட்டு அவர் ஓய்ந்தில்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்மள பெண்டு கழட்டியிருப்பானுங்க எல்லாம். 7 நாள் 365 நாள் வேலை வாங்கியிருப்பானுங்க. யோசிச்சு பாருங்க, 365 நாள் வேலை பண்ண நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அஹ்? 6 நாள் வேலை பார்க்கறதே, 5 நாள் வேலை பார்க்கறதே பாதி பேருக்கு நாக்கு தள்ளிடுது. 365 நாள் வேலை பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு ஓய்வு முக்கியன்றது ஆண்டவருக்கு ரொம்ப தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அத ஆதியிலே அதை உண்டாக்கிட்டார். எப்பொழுது? பாவம் வரதற்கு முன்பதாகவே, உலகத்துக்குள்ள பாவம் வரதற்கு முன்பதாகவே ஓய்வு நாள் இருக்கு. பாவம் வந்த பிறகு ஓய்வு நாள் வரல. உலகத்துக்குள்ள பாவம் வரதுக்கு முன்பதாகவே, மனுஷன் வந்து பாவத்துல விழுறதுக்கு முன்பதாகவே ஓய்வு நாள் இருக்கு. ரெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டே ஆண்டவர்கிட்ட தான் வந்துச்சு. இந்த ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற கான்செப்ட் யார் கொண்டு வந்தா? ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். இதுக்கே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது 2 நாள் வானுங்க, 2 நாள் ஆஃப் பண்ணுவானுங்க ஐடியில். ஆனா அந்த 2 நாளும் நம்மளை நிம்மதியா விட மாட்டானுங்க. அந்த 2 நாள் என்ன பண்ணிடுவானுங்க, ஆன் கால்னு போட்டு போன் அடிச்சு இந்த பிரச்சனை, அந்த பைப்ல தண்ணி வரல, இங்க அது வரல அது வரல அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு வழியாக்கிடுவானுங்க. லேப்டாப் எடுத்து ஏதாவது வேலை செய்ய, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு வழியாக்கிடுவானுங்க. பேருக்கு தான் 2 நாள் வானுங்க. அந்த 2 நாளையும் நம்மள ஒரு வேலை வாங்கிடுவானுங்க. அப்படி இப்படின்ட்டு ஆபீஸ் போற வேண்டாம், நான் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிடுவானுங்க, வேலை வாங்கிடுவானுங்க. இதே யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஓய்வு நாள்னு ஒண்ணு இல்ல, சாபத் டேன்னு ஒண்ணு கிடையாது, 7வது நாள் ரெஸ்ட்னு ஒண்ணு கிடையாதுன்னா முடிச்சிருப்பானுங்க நம்மள என்னத்துக்கு. கரெக்டா இல்லையா? என்னங்க? அவ்வளவுதான், எல்லாரையும் முடிச்சு விட்டுருப்பானுங்க இந்நேரத்துக்கு. ஆண்டவர் முதல்ல இதுக்கு நன்றி சொல்லணும். ஹalleluya. ஆண்டவரே, இந்த வீக்கெண்ட் ஆஃப் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இது இது அதுதான் பாருங்களேன். எல்லா நல்ல காரியமும் கர்த்தர்ட்ட தாங்க வந்திருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்ரி குட் திங் இஸ் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. ஒரு நல்ல காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதா, ஒரு நல்ல காரியத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா, அது நிச்சயமா கர்த்தர்ட்ட தான் வந்திருக்கு. அது எந்த மனுஷனோட இருதயத்தையும் தோன்றவே இல்லை. அது மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. ஹalleluya. சோ ஆண்டவர் இதை தான் உருவாக்குனார். மனுஷன் வந்து உழைக்கணும். ஏன்னா வேலையை ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. ஏன்னா ஆதாமுக்கு வேலையை கொடுக்கிறார் ஆண்டவர். வேலையை கொடுத்துட்டு நல்லா வேலை செய், 6 நாள் வேலை செய், தோட்டத்துல நல்லா வேலை செய், தோட்டத்தை பண்படுத்து, காத்துக்கொள்ளு, எல்லாம் பண்ணு. ஆனா 7வது நாள் நீ என்ன பண்ணு? ஓய்வு எடுன்ட்டார். யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட். எதுக்கு ரெஸ்ட்? உன் பாடிக்கு ரெஸ்ட் கொடு, உன் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடு. ஹalleluya. முழுமையா நீ என்ன பண்ணு? ஒரு ஒரு திருப்ப உன்னை வந்து ரீசெட் பண்ணு. ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற, வேலை பண்ணிக்கிட்டே இருக்க, திரும்ப ரீசெட் பண்ண உடனே எல்லாம் ஒரு 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 இதுக்கு வரட்டும், ஒரு அமைதலான நிலைமைக்கு வரட்டும்னு சொல்லி மனுஷனை வந்து திரும்ப ரீசெட் பண்றதுக்கான ஒரு நாள் தான் இந்த ஓய்வு நாள். இதை உண்டாக்குறாரு. ஆனா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆபிரகாமின் சந்ததி, அதான் the physical descendants ஆஃப் ஏப்ரஹாம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 400 வருஷம் அடிமையாடுறானுங்கல்ல. எகிப்துல போய் அடிமையானோன்னு ஓய்வுனா என்னன்னே மறந்துட்டானுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெஸ்ட்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. எப்போ அது மாறுது? அடிமையா போன போறோம். ஏன்னா அடிமைக்கு ரெஸ்ட் கிடையாது. புரியுதுங்களா? A slave is not given any rest. அடிமைக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அடிமைனா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லும் போது தான் தூங்கணும், நான் சொல்லும் போது எழும்பணும், நான் சொல்லும் போது தான் நீ சாப்பிடணும். நீ நான்லாம் போய் இஷ்டத்துக்குலாம் சாப்பிட முடியாது. பசிக்குது சார்னா போய் சாப்பிட முடியாது. நான் சொல்லும் போது தான் நீ எல்லாம் செய்யணும். அப்ப அடிமைக்கு ரெஸ்ட் கிடையாது. சோ இவனுங்க 400 வருஷம் அடிமையான உடனே ரெஸ்ட்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. என்னது ரெஸ்ட்னா என்னன்னே தெரியல. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பார்வோன் வந்து சொல்றான், நீ ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கிற, இரு நான் உன என்ன பண்ற. அதாவது ரொம்ப ரெஸ்ட்னா, அதாவது வந்து உனக்கு வேலையே கம்மியா இருக்கு பாரு, உன என்ன பண்றேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு 5வது அதிகாரம் யாத்திராம 5ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். அங்க பார்வோன் சொல்றாரு, எப்ப உனக்கு வேலை பத்தல, இரு உன வேலையை கூட்டுறன்னு வர. அந்த அளவுக்கு அவங்களை ஒடுக்குனார். யாத்திராகமம் 5:1 வாசிங்க சிஸ்டர். 1-6 வரைக்கும் வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள்
ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? ம், உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். ம், பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், ம். அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அப்படியே அன்றியும் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. 5வது வசனம். அதாவது என்ன சொல்லிட்டாரு, இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, மோசே ஆரோனும் ஜனங்கள் போயிட்டு வனாந்திரத்துல போயிட்டு தேவனை ஆராதிக்க போறோம்னு கேட்டோன்னே பார்வோன் கோவம் வந்து, அப்போ நீ வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு வேலை கம்மியா கொடுக்குறோம். புரியுதுங்களா? என்ன சொல்றாரு, உனக்கு அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றார்கள். அப்பனா என்னது, நீ வந்து அவங்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீ என்ன பண்ற செய்யற, உனக்கு வேலை கம்மியா இருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், உனக்கு வேலையை கூட்ட போறேன்ட்டார். இன்னைக்குமே வந்து நான் அதான் சொல்றேன், நான் ஐடில ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் 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 ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இந்த மேனேஜர் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு கேபின்ல இருந்து. ஃப்ரீயா இருக்கிறாமா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா போதும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்ன வேலை இது ஓகே இதை பண்ணு, அவர் வேலையை தூக்கி நம்ம மேல போட்டுருவாரு. உலகம் பொறுத்த வரைக்கும் எவனுமே என்ன பண்ண ரெஸ்ட்ல இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உலகம் வந்து என்ன சொல்லுது, ரெஸ்ட்லயே இருக்கக்கூடாது, நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். சோ நம்ம மைண்ட்லயும் அது ப்ரோக்ராம் ஆயிருச்சு, ஓடிக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுத்தா தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் ஆயிருச்சு. அல்லேலூயா. இன்னொரு கும்பல் இருக்கு, அது ரெஸ்ட்லயே இருக்கும். அந்த கும்பல் பத்தி நான் பேசல, அது ஃபுல் டைம் ரெஸ்ட்ல இருக்க கும்பல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க, அது ஒரு வேலைக்கும் போகாது. ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கிற கும்பல்லாம் இருக்குது, அந்த கும்பல் பத்தி நான் பேசல இப்போ. சரிங்களா? நான் சொல்றது உழைக்கிறவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க உடனே யோசிக்க வேண்டாம், பிரதர் நான் ரெஸ்ட்லயே தானே இருக்க பிரதர், உங்களை பத்தி பேசலங்க, நான் அந்த உழைக்கிறவங்களை பத்தி பேசுறேன். சரிங்களா? சோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தோம்னா அவ்வளவுதான், நமக்கு எதுவும் கிடைக்காது. சும்மா இருந்தோம்னா நமக்கு எதுவும் வராது. நம்ம ஓட 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 தான் வரும், நிறைய செய்ய 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 தான் வரும். சோ இந்த மனப்பான்மை எங்க இருந்து வந்துச்சு என்றால், இந்த பாவம் உள்ள வந்தோன்னா அடிமைத்தனம் நமக்குள்ள வந்துருச்சு. when sin entered, the mentality of slavery also entered. அடிமைத்தனம் உள்ள வந்துருச்சு. சோ அடிமை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சாதான் சோறு, வேலை செய்யலன்னா சோறு கிடையாது. சரிங்களா? சோ அவனுடைய, அதாவது இது நல்லா கவனிங்க, இது வந்து தப்பாவும் புரிஞ்சுக்கலாம், அப்ப வேலை செய்யாம இருக்கணுமா அப்படி சொல்லல. சோ அவனுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறோம்னா அவளுக்கு எவ்வளவு வந்துகிட்டே இருக்கும், அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சோ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறேன்னா எனக்கு அன்னைக்கு உண்டான அப்பம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அன்றைக்கு உண்டான என்ன கிடைக்காது, அப்பம் எனக்கு கிடைக்காது. சோ அடிமைக்கு வந்து எப்பவுமே என்ன மைண்ட்ல இருக்கும்னா, நான் வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்னுடைய எஜமான நான் வந்து திருப்தி பண்ணி நான் பெற்றுக்கொள்ளணும். சோ சோ எப்படி சொல்றது இத, நான் எதுவும் செய்யாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துறேன்னா எஜமான ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? அதை வந்து இயேசு அப்படியே மாத்துறாரு. இயேசு வந்து ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆதாரம் என்பதை மாத்துறாரு. அதனால்தான் வந்து இந்த இயேசு ஜெபத்தை சொல்லித்தரார்ல, அப்ப என்ன ஜெபிக்க சொல்லித்தராரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட், இன்றைக்கு தேவையான அப்பத்தை நீங்க தாரும் ஆண்டவர் என்றார். அப்பனா இயேசு என்ன சொல்லி கொடுத்தார் சீஷர்களுக்குன்னா, நீ ஊழியம் செய்யலாம், நீ பிசினஸ் பண்ணலாம், நீ வேலை செய்யலாம், நீ என்ன வேணா, நீ உனக்கு என்ன ஆண்டவர் அழைப்பு வைத்திருக்கிறோ அதை நீ செய்யலாம். ஆனா உன்னுடைய அப்பம் எங்கிருந்து வருகிறது, அவரிடத்துல இருந்து வருகிறது. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேற வேற வேலைகள் செய்யறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அது ஊழியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கலாம். எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு அவரு. சோ அந்த வேலையின் மூலமா நமக்கு அப்பம் வரல, நமக்கு அப்பத்தை கொடுக்கிறவர் யார், கர்த்தர் தான் நமக்கு அப்பத்தை கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதுதான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்தார். அந்த பரமண்டல ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லார்ட்ஸ் பிரேயர். லூக்கா 11 போடுங்க, அது குயிக்கா பாத்துரும். லூக்கா 11:2 இருந்து வாசிங்க சிஸ்டர், குயிக்கா வாசிங்க. லூக்கா 11:2 இருந்து வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். கிவ் அஸ் டே பை டே அவர் டெய்லி பிரெட். ஆகாரத்தை நீங்க தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆகாரத்தை, என்னுடைய தினசரி தேவைகள், என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க தாங்க ஆண்டவர். இதுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யூ ஆர் மை சோர்ஸ். ஹல்லேலூயா. நீங்க தான் தரணும் அதை. ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம்
வராத வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே எப்படி இருப்போம்னா ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்னா, ஒருவேளை எனக்கு வேலை போயிடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, உலகம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வர எல்லா இடத்துலயும் யுத்தம் நடக்குது, அது நடக்குது, ஐயோ ஏதோ ஆயிருமோ, எனக்கு வர வேண்டிய வருமானம் தடைப்பட்டு போயிருமோன்னு சொல்லி ஒரு பயத்திலே இருப்போம். ஹalleluya. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து வேலை பார்க்குற இடங்கள்ல வந்து ஏன் ஒருத்தனை பத்தி ஒருத்தன்ட்ட போய் சொல்றது, போட்டு கொடுக்கறது, ஒருத்தனை ஏறி மிதிச்சுட்டு மேல போறது, இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்லாம் ஏன் நடக்குன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது என்னோட இடத்த நான் தக்க வச்சுக்கணும். அதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதை நான் செஞ்சு என் வேலையை தக்க வச்சுக்கணும். அப்பதான் எனக்கு மாசம் மாசம் வர வேண்டியது வந்துடும் எனக்கு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னது, இது வழியா தான் எனக்கு வருது, இது இல்லைன்னா அவுட் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தான் ஆதாரமா இருக்கிறார். ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ வேலை செய்யணும், நிச்சயமா வேலை செய்யணும். பைபிள்ல எங்கேயுமே வேலை செய்யக்கூடாதுன்னு எழுதவே இல்லை. எல்லாரும் வேலை செய்யணும். இன்ஃபேக்ட் பவுல் எழுதுறாரு, வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்கட்டும். அப்பனா நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடவே சாப்பிடாத, உனக்கு சாப்பிட்றதுக்கே அருகதி இல்லைன்ட்டாரு வேலை செய்யாதவன. ஆனா நம்ம எந்த வேலை செய்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஹalleluya, எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த கம்பெனியில இருந்தாலும், எதை செய்தாலும் நமக்கு ஆதாரம் கர்த்தர் என்பதை நாம மறந்து விடவே கூடாது. ஹalleluya. நம்மை போஷிக்கிறவர் அவர். இந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் எப்படியாவது அனுப்பிடுவார் உங்களுக்கு. ஹalleluya. நீங்க வந்து பயப்படாம இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. ஹalleluya. Thank you Jesus. ஆமென். ஏன்னா பயத்தோட வாழ்றது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. நான் பயத்திலேயோ இல்ல இன்செக்யூரிட்டி அன்சர்டனிட்டியில வாழ்றது கர்த்தர் சித்தமே இல்லை. முழு விசுவாசத்தோட அவர் மேல நம்பிக்கை வைத்து சமாதானத்தோட வாழ்வது தான் கர்த்தர் சித்தம். அது எப்பொழுது வரும்னா, கர்த்தர் தான் என்னுடைய ஆகாரத்தை, என்னுடைய டெய்லி பிரெட், அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறார், அவர் தான் என்னை போஷிக்கார் என்ற அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் அது வரும். ஹalleluya. ஆமென். சோ இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லி, ஆபிரகாமுக்குலாம் ஆண்டவர் அதை தான் சொல்லி கொடுக்கிறார். ஹalleluya. ஆதியாமம் 15 எல்லாம் சொல்றல, நான் சர்வ வல்ல தேவன். ஆதியாமம் 15:1 வாசிங்க. ஆதியாமம் 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். நானே உன்னுடைய மகா பெரிய பலன். ஐ ஆம் யுவர் ரிவார்டு. எப்போ ரிவார்டு கிடைக்கும்? ஒரு காரியத்தை செஞ்ச பிறகுதான் உங்களுக்கு ரிவார்டு வரும். when you do something you receive the reward for it. hallelujah. you receive the result for it. அதோட பிரதிபலன். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ரிவார்டு வருது உங்களுக்கு. hallelujah. சோ ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னுடைய மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் தான் உங்களுடைய ரிவார்டு. அவர் தான் உங்களுடைய பலனாக இருக்கிறார். இதைதான் நீங்க விசுவாசிக்கணும் ஒவ்வொரு நாளும். அவரே உங்களுடைய பலனாக இருக்கிறார். இது வந்து புரியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஏன்னா நமக்கு இந்த மாச சேலரி வாங்கி பழகிருச்சு பாத்தீங்களா. இந்த மாசம் வந்து என்ன, நம்ம இடத்துக்கு போறோம், முடிஞ்சோடனே சேலரி கொடுக்குறாங்களா. ஆனால் நம்ம மைண்ட் எப்படியுமே யோசிக்குதுன்னா, நான் இங்க போறேன் அதனால அவன் சேலரி தரான், இங்க போறேன் நான் சேலரி தரான். கண்டிப்பா நான் அது இல்லைன்னு சொல்லல, சரிங்களா. அங்க போறோம், வேலை செய்யறோம், அதற்கான ஊதியத்தை அவன் தரான். அதனால நம்ம மைண்ட் எப்பவுமே எப்படி யோசிக்குன்னா, அப்ப அந்த கம்பெனி தான் என்ன பண்ணுது, எனக்கு மாசம் மாசம் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குது, அதனால அந்த வேலை எனக்கு எப்படியாவது போகாம இருக்குன்னு சொல்லி பயத்திலே வந்துட்டு இருக்கோம். இதை விட்டு உடைச்சிட்டு நீங்க வெளியே வரணும். ஹalleluya. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? ஹalleluya. ஆமென். ஏன்னா எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க. புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை உடைச்சிட்டு வெளியே வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. ஏன்னா எனக்கே அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஹalleluya. இந்த மாசம் மாசம் போகும்போது நான் மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, இந்த கம்பெனி தான் எனக்கு சோறு போடுது, இந்த ஐடி கம்பெனி தான் எனக்கு சோறு போடுது அப்படிதான் தோணும். அவன் இங்க போறேன், இந்த வேலையை செய்யறேன், எனக்கு மாசம் சேலரி கொடுக்குறான், அங்க போறேன் வேலை செய்யறேன், மாசம் சேலரி கொடுக்கும். இப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும். அப்ப இது இல்லைன்னா என்ன பண்றது, இது இல்லைன்னா என்ன பண்றது, இவன் வேலையை விட்டு தூக்குனா என்ன பண்றது, இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படிதான் யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி தராங்க? சிறு வயதுல இருந்து என்ன சொல்லி, நல்லா படி, எதுக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், எதுக்கு நல்ல வேலை செய்யணும், நல்ல கம்பெனில வேலை, எதுக்கு நல்ல வேலை செஞ்சாதான் நல்ல சம்பளம் கிடைக்கும், இப்படிதான் சொல்லி தராங்க. கரெக்டா இல்லையாங்க? என்னைக்காவது எங்க வீட்டுல இல்ல, எந்த வீட்லயுமே சொல்லி போடான்னு தெரியல, கர்த்தர் உன் ஆதாரம் யாரோ சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம சொல்லுங்க, எனக்கெல்லாம் யாரும் அப்படி சொல்லி தரல. கர்த்தர் தான் உன் ஆதாரம், கர்த்தர் தான் உன் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். வறண்ட வறண்ட காலத்திலும், வறண்டு போன காலத்திலும், ஒண்ணுமே இல்லாத வனாந்திரத்தையும் கர்த்தர் உன்னை போஷிப்பார், நீ தைரியமா அப்படின்னு சொல்லியே கொடுக்கலங்க எனக்கு யாருமே. சின்ன வயசுல இருந்து யாருமே அப்படி சொல்லி தரல.
அப்படி சொல்லி தந்துதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டு என்ன சொல்லி நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனில வேலை கிடைச்சாதான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சாதான் நல்ல பொண்ணு கிடைக்கும், இது வேற ஒண்ணு சேர்த்துருவாங்க. அப்பதான் நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் எல்லாமே அப்படிதான் போகுது. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு வேற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லி தரணும்? கர்த்தர் தான் உன் ஆதாரம் சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், ஆனா உன் ஆதாரம் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் தான் நமக்கான வாசல்களை திறக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தான் நமக்கான வாசல்களை திறக்கணும், அவர் தான் நமக்கு உண்டான உயர்வுகளை அவர் தான் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அது கர்த்தரால மட்டும் தான் செய்ய முடியுங்க. நல்லா படிச்சா மட்டும் பத்தாது. சில நேரம் சில தயவுகள், சில வாசல்கள்லாம் எப்படி திறக்கும்னா கர்த்தர் தான் திறக்க முடியாது. சும்மா நம்ம நல்லா படிச்சதுனால மட்டும் வாசல் திறக்காது. நான் நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. சில காரியம்லாம் தயவுல தான் நடக்குது. ஹல்லேலூயா. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி பை ஃபேவர். அந்த தயவு எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அதாவது தான் சொல்றாரு, பயப்படாதன்றார். டு நாட் பி அஃப்ரேட். ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நான் உன் கேடயமா இருக்கிறேன், நானே உன்னுடைய மகா பெரிய பலனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர். I am your provider. I am the one who rewards you. Hallelujah. So இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப வந்துரும் நம்ம இதுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறந்துருச்சு, இந்த ஓய்வு நாள்லாம் இருக்குன்னு மறந்துருச்சு. சோ ஆண்டவர் திரும்ப அந்த இதை உள்ள கொண்டு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்படி நீ ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதே என்ன சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி தராரு. ஹல்லேலூயா. அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல எல்லாம் என்ன சொல்றாரு, அதை பத்தி சொல்றாரு. யாத்ராகமத்துல சில வசனங்களை வாசிப்போம் நம்ம. யாத்ராகமம் 31:13 வாசிங்க. 31:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஓகே. ஓய்வுனால நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. சரிங்களா? தலைமுறையாக நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 31:14 வாசிங்க. அடுத்த வசனம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். சோ ஆண்டவர் இதை எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போனார்னா, நீ ஓய்வு நாளை கரெக்டா நீ ஃபாலோ பண்ணல, பின்பற்றலன்னா என்ன பண்ணிடுவாங்களாம்? உன்னை கொன்னே போட்டுடலாம் அப்படின்ட்டு. யூ ஷால் பி ஷுவர்லி புட் டு டெத். கொலையுண்ண கடவன். அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டார் அது ஓய்வு நாள். நீ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வயல்ல போய் வேலை பண்ற, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க, உன் ஆடு மாடு கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு வேலை பண்ணீங்கன்னா அந்த காலத்துல அந்த வேலை தான் செஞ்சாங்க. ஆடு மாடு வயல் இவ்வளவுதான் பண்றேன்னா எந்த அளவுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னா உனக்கு கொன்னே கூட போடலாம். அந்த அளவுக்கு உனக்கு என்னது இருக்கு, தண்டனை கொடுக்கப்படும். நீங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு? ஏன்னா அவங்களுக்கு புரியல, ஓய்வுனா என்னன்னே தெரியாது. புரியுது? 400 வருஷம் ஓய்வே இல்லாம சந்ததியா ஜெனரேஷனா கொத்தடிமைகளாக பார்வோனுக்கு வேலை செய்தவர்களுக்கு ஓய்வுனா என்னன்னே தெரியாது. ஸோ அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் லா, ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போட்டாதான் அவனுக்கு புரியும். எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்றது? ஆண்டவருடைய நோக்கம் அவனை கொல்றது கிடையாது. நல்லா கேட்டுக்கோ. ஆண்டவர் நோக்கம் அவனை கொல்றதா? அவன் போய் வேலை செஞ்சான்னு கொல்றது அதான் ஒரு நோக்கமா? கிடையாது. ஆனா அவனுக்கு புரிய வைக்கணுமே. என்னங்க அவனை புரிய வைக்கணுமே. என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. என் பிள்ளைங்க போற ஸ்கூல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா, ஒரு 2 நிமிஷம் நீங்க லேட்டா போனீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு கேத்தலிக் ஸ்கூலு, பயங்கர எல்லா கேத்தலிக் ஸ்கூல்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் இல்ல. நானும் கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நீங்களும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 1 நிமிஷம், அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் விடுங்க, 1 நிமிஷம் நீங்க லேட்டா போனீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன இவ்வளவு கொடூரமா இருக்காங்க, 1 நிமிஷம் லேட்டா போனதுக்கு உள்ள? இல்ல அவங்க கொடூரமா இல்ல, அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணும் என்பதற்காக தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அவங்க வெளியே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்னங்க அது 8 மணிக்கு 8:01 தானங்க ஆகுது. 8 மணிக்கு ஸ்கூலு, 8:01 தானே ஆகுது. ஏன் உள்ள விடக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க நான் 8:01 உள்ள விட்டேன்னா நாளைக்கும் திரும்ப 8:01 வருவீங்க, 8:02 வருவீங்க, அப்புறம் 2 நிமிஷம் வீங்க. அப்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது? ஒழுக்கம் வரவே வராது. எத்தனை பேர் புரியுது? வரவே வராது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா என்ன பண்றாங்க, அவங்க ரூல்ஸ் போட்டு வைக்கிறதுனால இப்ப எல்லாருமே ஒழுங்கா 7:55 உள்ள உட்கார்ந்துருக்கான். புரியுதா உங்களுக்கு?
7:55 உள்ள வந்து உட்காந்துருக்கான். ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல். இதை பாக்குறதுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப கொடுமையான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தோணுது. இது கொடுமையான மேனேஜ்மெண்ட் இல்ல, நல்ல மேனேஜ்மெண்ட். நல்ல கர்த்தர் அவர். நல்ல கர்த்தர்னால தான் ஸ்ட்ரிக்டா இருந்தார். ஏப்பா ஒழுங்கா வேலை செய்ய, ஏங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இவர், நல்ல கர்த்தரா கெட்ட கர்த்தரா சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுங்க. 6வது நாள் நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றவர் நல்லவரா கெட்டவரா? கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லவர் தான். வேலை செஞ்சா உனக்கு தண்டனைன்னு சொல்றாருங்க. இவர் தாங்க நல்லவரு. உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ 6வது நாள் 7வது நாளும் நீ வந்து வேலை செய்யலைன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றது உலகம். இவர் 7வது நாள் நீ கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது, ஓய்ந்து இருக்கணும், வேலை செஞ்சாதான் உனக்கு தண்டனைன்னு சொல்றாரு. இவர் மிக மிக நல்லவர் இவர். ஹல்லேலூயா. இது புரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்ன இவர் கொண்டுருவான்றாரு? அவரு கொல்லணும்னு இருதயம் கிடையாது. அப்படி சொன்னாதான் திருந்துவான். புரியுதுங்களா? அப்பதான் மண்டையில ஏறும். ஏன்னா நம்ம மண்டை வந்து மரமண்டை. சொல்லுங்க, மரமண்டை நிறைய நேரம் ஏற மாட்டேங்குது நமக்கு. இன்னுமே நிறைய பேர் வந்து என்னங்க அப்படிதான் இருக்கிறாங்க. கொல்றது ஆண்டவர் சித்தம் கிடையாது. அப்படி கொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனை எப்பயோ ஒரு கொண்டு போட்டிருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான். வாங்க காட்டுற வாங்க. மார்க் 2வது அதிகாரம், மார்க் 2:23 இருந்து வாசிங்க. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய ம், சீஷர்கள் கூட நடந்து போகையில் ம், கதிர்களை கொய்யத் தொடங்கினார்கள். ம், பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ம். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். போதும் இருங்க. சீஷர்களுக்கு பசிக்குது. அங்க அந்த இது இது வழியா நடந்து போறானுங்க. வயல் வழியா நடந்து போறானுங்க. இருக்கதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த நெல்லு கில்லெல்லாம் என்ன என்ன இருக்குது, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இந்த நெல்லெல்லாம் எடுத்து சாப்பிடுறானுங்க. சரிங்களா? உடனே இவனுங்க வந்துட்டானுங்க. இவனுங்க எங்க தான் இருப்பானுங்கன்னு தெரியல. இந்த பரிசேயர் பின்னாடியே வருவானுங்க போல. வேற வேலை வெட்டியே இல்லை போல உங்களுக்கு. எங்க இயேசு போனாலும் பின்னாடி இருக்கான். சில பேர் பார்த்திருக்கீங்களா அந்த யூடியூப்ல? சில சேனல்லாம் இருக்கு யூடியூப்ல பார்த்திருக்கேன். அவனோட வேலையே வந்து எந்த ஊழியக்காரன் என்ன பண்றான், என்ன என்ன சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா டெய்லி வீடியோ போடுறது. இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்ப பண்ணிட்டாரு. நான் யோசிப்பேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? எந்த ஊழியக்காரர் என்ன பண்றா, எப்படி பிரசங்கம் பண்றாருன்னு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி, அவங்களை கமெண்ட் பண்ணி வீடியோ போடுறதா அவங்க வேலையே. அவங்க வேலையே என்னது? இந்த பரிசேர் வேலை தான். இந்த பரிசேர் பாத்தீங்களா, ஏ அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. வயல்ல இவனுக்கு பின்னாடியே வந்துட்டானுங்க கேமரா தூக்கிட்டு. இயேசு இப்ப என்ன பண்றாரு பாப்போம் வாங்க. போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம்னுவாங்கல்ல, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பின்னாடியே வந்துட்டானுங்க. கேமரா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. பாரு இயேசு என்ன பண்றாரு, நல்லா நல்லா போக்கஸ் பண்ணு. இன்னைக்கு ஓய்வு நாள், இயேசு ஏதாவது பண்ணுவாரு, வில்லங்கமா பண்ணுவாரு. உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி பேஸ்புக்ல போட்டுரு, உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுரு. இயேசு பண்ணிட்டு, இயேசு பாரு என்ன, புரியுதுங்களா? இதான் வேலை போல அந்த பழைய. இன்னைக்கும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க இந்த மாதிரிதான். ஏன் என்ன பண்றான் அப்படின்ட்டு. அவன் வேலையை பார்க்க மாட்டான், மத்த வேலையை பார்த்துட்டு இருப்பானு. கவனிங்க. அதுக்கு உடனே பாரு, இது என்ன பண்ணக்கூடாது, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன். அவன அடுத்த அடுத்த வசனம் பாரு. இயேசு கிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா? இயேசு கிட்ட பேச சும்மா விடுவாரா? வாங்க அடுத்த வசனம் வாங்க. 25 25th verse. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். போதும். 1 சாமுவேல் 21 இந்த சம்பவம் வருது. நீங்க அப்புறம் போய் வாசிங்க. தாவீதும் அவன் கூட அந்த கூட்டாளிகளுக்கும் பசி வந்துடும். பசி வந்தோன்னா அப்படியே அவனுங்க வந்து தேவாலயத்திலேயே போயிட்டு இருப்பானுங்க பக்கத்துல. உடனே உள்ள பூந்து அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்குன்னு தனியா பிரெட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியா அப்போ இருக்கும். டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அது ஆசாரியர்கள் மட்டும்தான் புசிக்கணும், வேற யாரும் உள்ள போய் புசிக்க முடியாது. தாவீது கூட உள்ள போயிருவாரு. அவர் ஆசாரியர், அவரு ஆசாரியர் கிடையாது. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சோ நேரம் உள்ள அவர் ஒரு கூட்டாளியும் கூட்டு போயிருவார். உள்ள எல்லாம் உள்ள பூந்துருவானுங்க. உள்ள பூந்து எல்லாம் நல்லா உட்காந்து யாருக்கு வச்சிருந்த பிரெட் எல்லாம் சாப்பிட்டுருவானுங்க. அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு, பிரீஸ்டுக்கு வச்சிருந்த பிரெட்டை தூக்கி சாப்பிட்டுருவானுங்க. ஹல்லேலூயா. அத வந்து இங்க மேற்கோள் பண்றாரு. எப்பா தாவீது சாப்பிட்டாரே, ஆண்டவர் என்ன அவரை தண்டிச்சாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்கு வந்து என்ன என்ன விருப்பமா இருக்குது? பசியில இருக்கவனுக்கு சோறு போடணும். இதுதான் ஆண்டவரோட விருப்பம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர். இதுதான் வந்து இயேசு சொல்றாரு. எப்பா ஆண்டவரோட விருப்பம் அன்றைக்கு தாவீதும் அவனோட கூட்டாளிகளும் என்னது? பசியா இல்லாமல் அவரோட பசியை ஆற்ற வேண்டும். இதுதான் தட் இஸ் த டிசைர் ஆஃப் காட் ஆன் தட் டே. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பா உனக்கு பசிக்குதா, பரவாயில்ல, எடுத்து சாப்பிட்டியா, சாப்பிட்டுட்டு போ.
ஒன்னும் சொல்ல போறதில்லடா. ஆசாரியர்களுடைய அப்பத்தை எடுத்து சாப்பிடுறியா, சாப்பிட்டுட்டு போ. லெட் ஜஸ்ட் டேக் அண்ட் ஈட் இட். ஐம் நாட் கோயிங் டு டு எனிதிங். ஐம் நாட் கோயிங் டு பனிஷ் யூ. ஏன்னா நீ பசியா இருக்கிறது எனக்கு பிரியமா இல்ல. ஹalleluya. நீ நல்லா புசித்து நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும், இதுதான் எனக்கு புரியும். ஹalleluya. சோ நீ அதை எடுத்து சாப்பிடுறியா, பரவாயில்ல. இதை உடைக்கிறியா, நியாயப்பிரமாணத்தை உடைச்சி சாப்பிட்டுட்டியா, பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போ, ஒண்ணும் கிடையாது. உன் வயிற்று பசியா நான் தீக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஹalleluya. புரியுதுங்களா அவங்க சொல்றது? ஆண்டவர் வந்து கொடூரமான ஆள் கிடையாது, அரக்கன் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அடிச்சிருவாரோ, ஐயோ காலை உடைச்சிருவாரோ, இது பண்ணிடுவாரோ அது பண்ணிடுவாரோ நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க அவரு. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் அவர் போவார். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும்னா எந்த லெவலுக்கு அவர் இறங்கி வருவார். ஹalleluya. அதற்கு அடையாளம் தான் இயேசு நமக்காக பூமியிலே வந்தார். ஹalleluya. எந்த லெவலுக்கு இறங்கி வந்தார்னா, பாவ மனு சாயல் அவர் எடுத்து தரித்து நமக்காக வந்து மரித்து நமக்காக அவர் பாடுபட்டார். பாவ மனுஷனாகவே வந்தார் அவர். எந்த லெவலுக்கும் வருவார் ஆண்டவர் நமக்காக. இதான் சொல்றாரு இயேசு. எப்பா அந்த பாரு, தாவீது பசியா இருந்தான். ஆண்டவருக்கு இங்க முக்கியம் அவனோட பசியை ஆற்றுவதுதான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. காட் இஸ் நாட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சு வாழ்றவர் கிடையாது. உங்க பிள்ளை ரொம்ப பசியா இருக்குது, வீட்டுக்கு வருது, நீங்க கொஞ்சம் எடுத்து தனியா வச்சிருக்கீங்க, கெஸ்ட்டுக்குன்னு தனியா ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளை பசியா வருது, எடுத்து சாப்பிட்டுருது. உடனே கத்துவீங்களே, அது வரவங்களுக்காக எடுத்து வச்சிருக்க, நீங்க எப்படி சாப்பிடுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க, அப்படி யாரா இருக்கீங்களா? கொடூரமான தாய், கொடூரமான தகப்பன் யாரா இருக்கீங்களா? கிடையவே கிடையாதுல்ல. பரவாயில்ல, பிள்ளை சாப்பிட்டுட்டு போட்டோம், பசியா வந்திருக்கு ஸ்கூல்ல இருந்து, வர கெஸ்ட்டுக்கு தானே, நான் வேற வாங்கிக்கிறேன். ஹalleluya. இல்ல வேற ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன், இல்லைன்னா வெறும் தண்ணியை கொடுத்து சோத்திரம் சொல்லி அனுப்பி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் புள்ள முதல்ல சாப்பிட்டு போட்டோம், அப்படித்தானே யோசிப்பீங்க. என்னங்க, அததான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு 27வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. 27th verse. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. நல்லா கேளுங்க, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்காக இதெல்லாம் நான் உண்டாக்கல. அதாவது என்ன சொல்றது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓய்வு நாள் ஒன்று உண்டாக்கி இதன்படிதான் நீ வாழணும்னு நான் மனுஷனை அதற்காக வைக்கல, ஓய்வு நாளே நான் மனுஷனுக்கு தான் கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நல்லதுதான், ஆனா மனுஷனை விட அது பெருசு கிடையாது. ஹalleluya. மனுஷனை விட அது பெரியது கிடையாது. எத்தனை பேர் புரியுது? இட் இஸ் நாட் கிரேட்டர் than எனி மேன். புரிஞ்சிருச்சுங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவர் இருதயம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது எல்லாமே முக்கியம்தான், ஆனா எது ரொம்ப முக்கியம்? மனுஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனுஷனை சேவிப்பதற்காக, மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பதற்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த ஓய்வு நாள், இந்த சம்பிரதாயங்கள், இதெல்லாம் அதற்காக தான் வச்சிருக்கேன். மனுஷனா இதுவான்னு கேட்டா மனுஷன் தான் எனக்கு முக்கியம். புரியுதுங்களா இல்லையா? புரிஞ்சிச்சிங்களா இல்லையா? ஹalleluya. இதுதான் ஆண்டவரோட இருதயம். ஹalleluya. ஆண்டவருக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். ரூல்ஸும் முக்கியம் இல்ல, ரெகுலேஷனும் முக்கியம் இல்ல. அவருக்கு உங்களை சுகமாக்குவதற்கு அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். ஹalleluya. அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய சரீரம், தேவனுடைய ரத்தம் இருக்குல்ல, அவருடைய சரீரத்தையும் ரத்தம் அப்பத்தையும் ரசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் யார் என் இடத்துல வந்தாலும் அவர்களுக்கு நான் கொடுப்பேன். எஸ்பெஷலி நான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரேயர் பண்ண போகும்பொழுது நிறைய பேருக்கு அங்க நான் கொடுத்துருக்கிறேன். அவங்களுடைய உணவை எடுத்து ஆசீர்வதிச்சு, இது தேவனுடைய சரீரம், இது தேவனுடைய ரத்தம், இதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, புஷிங்க. அவங்க கையில ஏதாவது வச்சிருப்பாங்க, சோறோ இல்ல தண்ணியோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எடுப்பேன், அதை எடுத்து ஆசீர்வதிப்பேன், அதை ஆசீர்வதிச்சு சொல்லுவேன், இது தேவனுடைய சரீரம், இது இயேசுவோட சரீரம், இது இயேசுவோட ரத்தம், இதை எடுத்து நீங்க புஷிங்க, இதை எடுத்து நீங்க குடிங்க, நிச்சயமா நீங்க சுகமாயிருவீங்க. எத்தனையோ பேர் என் கண்ணு முன்னாடி நல்லா ஆனது, நல்லா அவங்களுடைய பலன் அவங்களுக்கு திரும்பினது. அன்னைக்கெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் டிபி ஹாஸ்பிட்டல், தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல்ல ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு மனுஷன், அவர் நார்த் இந்தியன் மனுஷன் ஒருத்தன் முடியாம படுத்திருக்கான். பாவம், டிபி வந்துருச்சு போல முடியாம படுத்திருக்கான். அவனுக்கு பாவம் தமிழும் தெரியல, ஒன்னும் தெரியல. நார்த் இந்தியால இருந்து வேலைக்கு வந்திருக்கான், வியாதி வந்துருச்சு அந்த பையனுக்கு, பாவம் படுத்து கிடக்கிறான், ஒன்னும் இல்லாம. டிபி ஹாஸ்பிட்டல் தாம்பரத்துல இருக்குது. அங்கதான் நிறைய ஊழியத்துக்கு நான் போவேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல எல்லாம் நிறைய அங்க போவேன்.
சொல்லுவேன் நான். ஸோ அப்போ போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கூட இருக்கவன் சொல்றான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றான். அவன் ஹிந்தியில சொல்றான் ஏதோ. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சனால புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே. உடனே கேட்டேன் என்னையா வச்சிருக்கிற, ஆப்கே பாஸ் கியா ஹே கானே கே லியே அப்படின்னு. அவன் சொன்னா மேரே பாஸ் ஏக் ஆப்பிள் ஹே, அதாவது ஒரே ஒரு ஆப்பிள் தான் வச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா. சரி குடியா அப்படின்னாங்க. வாங்கிட்டு அதை ஜோம் பண்ணி, ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமாக இந்த மகனுக்கு நான் தரப்போறேன். ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம், ஆண்டவரே இது அந்த மகன் சாப்பிடட்டும், எடுத்து புசிக்கட்டும், அவனுக்கு சுகம் உண்டாகட்டும். அப்புறம் கேட்டேன் உன்கிட்ட தண்ணி இருக்குதா, பானி ஹே ஆப்கே பாஸ் அப்படின்னா சொன்னான் ஆமா இருக்கு பானி இருக்குன்னா. சரி தண்ணியை கொடு சொல்லிட்டு தண்ணியை ஆசீர்வதிச்சேன். ஆண்டவரே இது உங்களுடைய ரத்தமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, இதை அந்த மனுஷன் எடுத்து குடிக்கட்டும், இந்த ரத்தத்தை எடுத்து அவன் குடிக்கட்டும், அவனுக்குள்ள சுகம் வரட்டும் சொல்லி அவனுக்கு சொன்னேன். இது பாரு இயேசுவோட சரீரம் இது, இயேசு மசிகா இதுவே சரீரம் இது இயேசு மசிகா லகுஹே பிளட் இது, இதை எடுத்து சாப்பிடு உனக்கு நல்லா. அவனுக்கு ஒன்றும் பெருசா புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. அவன் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டான். படுத்திருந்தான், எந்திச்சு நடக்க முடியாம இருந்தான், படுத்திருந்தான். அது அப்புறம் அந்த ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டான். அப்புறம் அந்த தண்ணி எடுத்து குடிச்சான். சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன் நீ சாப்பிடு, நான் போயிட்டு அப்படியே மற்ற பெட்டுக்கெல்லாம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், நீ அதுக்குள்ள சாப்பிடு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வரேன். ஒரு 10-15 நிமிஷத்துல மனுஷன் பார்த்தா படுத்த படுக்கையா இருந்து எந்திரிக்கவே முடியல, சரீரத்துல பலனே இல்லைன்னு சொன்ன மனுஷன் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். என் கண்ணு முன்னாடி எந்திச்சு நடந்தான். இன்னும் மறக்கல எனக்கு அந்த சம்பவம் கண்ணு முன்னாடி எடுத்து நடக்கிறான். எப்படி நடந்துச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த மனுஷன் தாங்க முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம் இது வந்து கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய ரத்தம், இது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதை பண்ணி வெள்ளை சட்டையை போட்டு அவனுக்கு தான் கொடுக்கணும்ட்டு. கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் சுகத்திற்காகவும் ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு மனுஷனுடைய விடுதலைக்காகவும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எதுக்கு அவர் சரீரத்தை கொடுத்தாரு? நம்ம விடுதலை ஆகணும், நம்ம ரட்சிக்கப்படணும். எதுக்கு ரத்தத்தை கொடுத்தாரு? நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், பிசாசின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், சாபங்கள் எல்லாம் மாறணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். இதுக்குதான் ரத்தமும் சரீரமும். ஹல்லேலூயா. ஆமென். சோ அதுல 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு இவனுக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு தான் கொடுக்க கூடாது, இப்படிதான் கொடுக்கணும், வெள்ளை சட்டை போட்டாதான் எடுக்கணும். சில இடத்துல வெள்ளை சட்டை போடலாம் கொடுக்க மாட்டாங்க. தாடி இருந்தா கொடுக்க மாட்டோம், செயின் போட்டா கம்மல் போட்டா கொடுக்க மாட்டோம். இயேசு சொன்னாரா? இயேசுக்கு மனுஷன் தான் முக்கியம். சொல்லுங்க, இயேசுக்கு மனுஷன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க தான் அவருக்கு முக்கியம். சொல்லுங்க, நீங்க தான் அவர் முக்கியம். ரூல்ஸ் முக்கியம் இல்ல, ரெகுலேஷன் முக்கியம் அவருக்கு. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக தான் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், உங்களுக்காக தான் அவர் ரத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை வச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கல அவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. வெறும் தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தே அவர்கள் சுகமாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன விசுவாசம், இது இயேசுவோட ரத்தம், இயேசுவோட சரீரம் என்ற அந்த சின்ன விசுவாசம் அவர்களை சுகமாக்கி இருக்கு. ஹல்லேலூயா. அது பெருசு. நம்ம தான் பாக்குறோம், ஐயோ இது எப்படி பிரதர் செய்யலாம், நீங்க எப்படி கொடுக்கலாம். கிடையாது. ஆண்டவருக்கு அந்த மனுஷன் சுகமாகணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் எப்படியா சுகமாகணும். இன்னொரு தடவை ஒரு சர்ச்சில் நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கேன். ஒரு பாஸ்டர் இங்க பெருங்குளத்தூர்ல சர்ச் இருக்கு, அருமையான சபை ஒண்ணு. அந்த பாஸ்டர் என்று சொல்லிட்டு இருந்தார். போன வருஷம் அவங்க சபையில ஊழியத்து போகும்போது அவங்க சபைக்கு ஒரு குடிகாரன் வருவாராம். அவர் குடிச்சிட்டு தான் வருவாராம் சபைக்கு. நல்ல கிட்ட போனாலே ஸ்மெல் அடிக்குமா. சண்டே மார்னிங் வருவாராம், ஆனா கிட்ட போனாலே ஸ்மெல் அடிக்குமா. அந்த அளவுக்கு தான், அப்படிதான் வருவாராம் சபைக்கு. ஆனா ஒரு நாள் கூட அவர் வந்து சபைக்கு வராதுன்னு சொன்னதே இல்லையா அவர்கிட்ட. சபைக்கு நீ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதே இல்லையா. ஏன்? யாருக்கு தேவை சபை? யாருக்கு தேவை? இயேசுவே சொல்றாருல்ல, பிணியாளிக்கு தான் தேவை வைத்தியர். Who needs a physician? Only the sick needs a physician. பிணியாளிகளுக்கு தான் தேவை வைத்தியன். கரெக்டா? எவனுக்கு வியாதி, எவன் பாவத்துல இருக்கிறான், எவன் வியாதியில இருக்கிறான், எவன் சாபத்துல இருக்கானோ அவனுக்கு தான் தேவை இயேசு. சோ வந்துருவாராம். இவர் வந்து வாங்க உட்காருங்க, லாஸ்ட் ரோல கடைசி ரோல உட்காந்துருப்பாராம் மனுஷன் வந்துட்டு. அப்போ எப்பெல்லாம் வந்து கம்யூனியன் சர்வீஸ் நடக்குதோ அவர் கூப்பிட்டு இவர் கொடுப்பாரா, இது இயேசோட சரீரம், இது இயேசோட ரத்தம், இதை எடுங்கன்னு சொல்லி கொடுப்பாராம். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மனுஷன் டோட்டலா குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாராம். டோட்டலி டெலிவர்ட், கம்ப்ளீட்லி டெலிவர்ட். அவங்க வீட்டுல இருக்கவங்களும் வந்து ஆச்சரியப்படுறாங்களாம். பிரதர் நாங்க வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை சேர்த்து விட்டோம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்த்து விட்டோம், ஒண்ணுமே நடக்கல பிரதர், ஒண்ணுமே ஆகல. போவாரு, கொஞ்ச நாள்ல வந்து திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு, போவாரு, கொஞ்ச நாள் வந்து திருப்பி குடிக்க. ஆனா சபைக்கு வந்து தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்து முழுமையா விடுதலை ஆக்கிட்டார். முழுமையா விடுதலை ஆயிட்டார். எப்படி நடந்துச்சு? ஹல்லேலூயா. அதுதான் சரீரத்தின் வல்லமை, அதுதான் ரத்தத்தின் வல்லமை. யாருக்கு தேவை? பாவிக்கு தாங்க அது தேவை. நல்லா இருக்கவனுக்கா மருந்து கொடுப்பாங்க? எங்க யார் டாக்டர்கிட்ட போவா? அதான் இயேசு சொல்றாரு, ஏப்பா எவனுக்கு ஏன் நான் வந்தேன்? பிணியாளிகளை சொஸ்தமாக்கதாயா மனுஷகுமாரன் வந்தான். The son of man came to heal the sick. எவனுக்கு தேவை? இயேசு மேல பெரிய கம்ப்ளைண்டே தான்.
எப்ப பார்த்தாலும் பரிசே இல்ல சரி, பாவிகள், ஆயக்காரர்கள், வேசிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. அப்ப இயேசு கேட்கிற, எப்பா இவங்களுக்கு தான் நான் தேவைன்றது இயேசு. எல்லாம் ஒழுங்கா ஃபர்ஸ்ட் ரேங்க். எவன் டியூஷனுக்கு போவான்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனா டியூஷனுக்கு போவான்? ஒண்ணுமே வரலங்க, படிப்பே வரல, அவனுக்கு தான் டியூஷன் தேவை, அவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா தேவை, அவனுக்கு தான் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து சொல்லி தரணும் எல்லாத்தையும். இயேசு அதை தான் செய்யறாரு. எப்பா இவனுக்கு தான் என் தேவைன்றது. ஹalleluya, ஆமென். சோ எதற்காக ஓய்வு நாளை ஆண்டவர் உண்டாக்கினார்? நமக்காக. சொல்லுங்க, எனக்காக. எதற்காக ஆண்டவர் ஓய்வை உண்டாக்கினார்? எனக்காக உண்டாக்கினார். நாம் ஓய்ந்திருக்கணும். ஹalleluya, நாம் ஓய்ந்திருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நாம் ஓய்ந்திருக்கணும். நம்ம ஓய்வை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய ஓய்வை அனுபவிக்க வேண்டும். we have to experience the rest of God. அதற்காக தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் என்பதை உண்டாக்கினார். ஹalleluya. பழைய ஏற்பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், 6 வருஷம் நீ வேலை செஞ்சனா 7வது வருஷம், அதாவது 6 வருஷம் ஒரு நிலத்துல நீ பயிரிட்டனா 7வது வருஷம் அந்த நிலத்திலே நீ பயிரிடக்கூடாதுன்றவர். நிலத்துக்கு ஓய்வு கொடுன்னுவார். ஹalleluya. அந்த அளவுக்கு ஆண்டவர் யோசிச்சு பாருங்களேன். 6 வருஷம் நீங்க நிலத்துல விதைச்சு அறுவடை செஞ்சு வாழ்ந்துட்டீங்க. 7வது வருஷம் பயிரிடலன்னா எப்படி உங்களுக்கு அறுவடை வரும்? அறுவடை வரலன்னா எப்படி சாப்பிடுவீங்க? யோசிச்சு பாருங்க. எங்கிருந்து வரும் உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்பா நீ 7வது வருஷம் என்ன பண்ண வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். 7வது வருஷம் நான் உன்னை போஷிப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஐ வில் ஃபீட் யூ, ஐ வில் ப்ரொவைட் ஃபார் யூ இன் த 7th இயர். ஹalleluya. 7வது வருஷம் முழுவதும் நான் என்ன பண்ண போறேன்? நான் உன்னை போஷிக்க போறேன். ஹalleluya. நான் உனக்கு ஆதாரமா இருப்பேன். அதை வாசிப்போமா? அதை வாசிச்சு நம்ம முடிச்சிட்டோம். ஹalleluya. Thank you Jesus. வாசிங்க சிஸ்டர். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க கடவுது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் இது போதும். சோ தேசத்துக்கே 7வது வருஷம் ஓய்வு விட்டுரு. அப்பனா 7வது வருஷம் நீ என்ன பண்ண வேண்டாம், அந்த தேசத்துல நீ என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு விதைப்பும் இருக்கக்கூடாது, அறுப்பும் இருக்கக்கூடாது. இதான் சொல்றாரு. 3வது வசனத்தை சொல்றாரு. 6 வருஷம் நீ விதை, 6 வருஷம் நீ அறு. 7வது வருஷம் நீ என்ன பண்ணிடணும்? 3வது வசனம், 3rd வருஷம். 7வது வருஷம் அது ஓய்ந்து இருக்கணும். தேசமே, உன்னோட லேண்டே ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஹalleluya. லேண்டே ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்ப 7வது வருஷம் எங்க சோறு வரும்? விதைச்சாதான் அறுவடை. கரெக்டா இல்லையாங்க? விதை போட்டாதான் அறுவடை, வேலை செஞ்சாதான் சம்பளம். அப்ப 7வது வருஷம் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்குறேன்றார். இதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இது எதுக்கு இதை பர்பஸ்ஃபுல்லா ஆண்டவர் இப்படி செய்யறாரு அப்படின்னா, அவர்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் அந்த தேசத்தின் மேலேயோ, அவர்களுடைய பலத்தின் மேலேயோ, அவர்களுடைய ஆற்றலின் மேலேயோ, அவர்களுடைய புத்தியின் மேலேயோ வரக்கூடாது. அவருடைய நம்பிக்கை எப்பொழுதும் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேலதான் இருக்கணும். இதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஓய்வு நாள் என்ற ஒரு நியமத்தை கொடுத்தார். சாபத் அப்படின்ற ரூலை கொடுத்ததே அதுக்குதான். ஏன்னா அவங்களுடைய முழு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? அவங்க மேலதான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன வந்துடும்? அந்த ப்ரைடுன்னு பெருமை வந்துடும். நான் என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய இது அப்படின்னு சொல்லி அந்த இது வந்துடும். பாத்தீங்களா? ப்ரைடு. அது வராதபடி, அந்த பெருமை வராதபடி, ஆண்டவரே இது எல்லாம் உங்களாலதான் ஆச்சு ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஹalleluya, இன்றைக்கு நான் செழிப்பா இருக்கிறேன், இன்னைக்கு என் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டதுன்னா அது நீங்க தான் காரணம் ஆண்டவரே என்ற அந்த ஒரு விசுவாசம் தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும். ஏன்னா எப்பொழுதும் மனுஷனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே நான் நல்லா படிச்சேன், நான் நல்லா மார்க் வாங்கினேன், நான் நல்லா வேலை செஞ்சேன், அதனால ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. கரெக்டா இல்லையாங்க? இப்படிதான் மனுஷனுக்கு தோணுது. நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன், ஊழியக்காரங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு. நான் நல்லா பிரசங்கம் பண்ணேன், அதான் நிறைய பேர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் நல்லா பைபிள் படிச்சேன். கரெக்டா இல்லையா? நான் நிறைய ஜெபம் பண்றேங்க, நான் நிறைய பைபிள் படிக்கிறேங்க. கரெக்டா இல்லையா? நான் கரெக்டா எல்லாம் பண்றேங்க. கிடையாது. ஆண்டவருடைய கிருபை தான் எல்லாமே. சொல்லுங்க, எல்லாமே அவருடைய கிருபை தான்.
எதுவுமே நம்ம செய்யறத வச்சு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. ஹalleluya. கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்ததை வைத்துதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. நாம் செய்யறது எல்லாமே அதோடைய பிரதிபலன் தான். ஹalleluya. அவர் செய்ததுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. What Christ did, nothing can equal to that. So அதை வைத்து தான் இன்றைக்கு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்மை அவர் சுகமாக்குறது காரணம் என்னது? கிறிஸ்து நமக்காக செய்ததை வச்சுதான். நான் நிறைய ஜெபம் பண்ண, நான் நிறைய பைபிள் படிச்சேன், அதை வச்சு அவர் செய்யல. அவர் கிறிஸ்து எனக்காக மரித்தாரு, கிறிஸ்து எனக்காக தம்முடைய சரீரத்தை கொடுத்தாரு, கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தினார், அதனால் நான் இன்றைக்கு சுகத்தை பெற முடியும். ஹalleluya. இதைதான் நீங்க சொல்லணும். இன்றைக்கு சுகமாக போறீங்கன்னா இதைதான் நீங்க சொல்லணும். ஆண்டவரே, என்னால கிடையாது ஆண்டவரே, கிறிஸ்துவனாலதான் நான் சுகமாகிறேன், அவருடைய தழும்புகளால தான் நான் சுகமாகிறேன், அவருடைய ரத்தத்தினாலதான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். இது என்னால் ஆனது கிடையாது, இது கிறிஸ்துவினால் உண்டானது. ஹalleluya. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். ஹalleluya. இந்த வழிகளை நீங்க யூஸ் பண்ணி கர்த்தருக்காக காணிக்கைகளை அனுப்பலாம். ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமாக, கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமாக உங்க காணிக்கைகளை அனுப்பலாம். இல்ல டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை, சாந்தோ. ஆமென். ஸோ நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே நீர் தான் என் ஆதாரம், ஹalleluya, நீரே என்னை போஷிக்கிறீர், நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறீர். ஸோ நிறைய பேர் நினைக்கிறோம், ஏன் நம்ம காணிக்கை கொடுக்குறோம், வை வி ஆர் கிவிங் an offering to the Lord. ஏன்னா நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நீர் கொடுத்தீர், ஆகையால் நான் கொடுக்கிறேன். திஸ் இஸ் வை ஐ எம் கிவிங். நீங்க கொடுத்தீங்க, ஆகையால் நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இட் இஸ் an act of faith. அது விசுவாசத்திற்கு ஒரு அடையாளம். கர்த்தர் என்னை போஷிக்கிறார், அதற்கு நன்றியாக, ஹalleluya, அதற்கு ஒரு அடையாளமாக விசுவாசத்துல நான் திரும்ப கொடுக்கிறேன். ஹalleluya. ஆமென். சோ கொடுக்கிறதே ஒரு விசுவாச ஒரு அடையாளம் தான். சோ நம்ம கொடுக்கும்போது விசுவாசத்தை வெளிக்காட்டுறோம். அதனாலதான் ஆண்டவரே கொடுங்கன்றார். இயேசு எதை சொன்னாலுமே அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் இருக்கும். Whatever the Bible teaches, whatever Jesus teaches, there is a big spiritual principle that is operating behind it. So இயேசு ஏன் கொடுக்க சொல்றார், வேதம் ஏன் கொடுக்க சொல்லுகிறது என்றால் அது பின்பதாக ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். என்ன பிரமாணம்? நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் தான் நம்ம ஆதாரம் என்பதை நம்ம அறிக்கை செய்கிறோம். கொடுக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தை வெளிக்காட்டுறோம். கொடுக்கும் பொழுது ஹalleluya, நம்முடைய அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை உண்டாக்குறோம். ஹalleluya. அதனாலதான் கொடுக்க சொல்றார். ஹalleluya. ஆமென். சோ நீங்க கொடுக்கிறதுக்கான வழிகள் முன்பதாக இருக்கு. இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் அநேகருக்கு இந்த ஊழியம் போகணும், அநேகர் சுகமாகணும், விடுதலையாகணும். ஹalleluya. இந்தியா முழுவதும் இந்த சுவிசேஷம் பரவணும் என்ற அந்த ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஹalleluya இருதயத்துல ஹalleluya பேசுகிறார். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சையை, விருப்பத்தையும் வைத்திருக்கிறார். ஹalleluya என்றால் நீங்க இதை வைத்து நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சோ நீங்க கொடுத்த பிறகு என் நம்பர் 9884160264 ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க கொடுத்திருக்கிறீங்கன்றதை நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புவேன். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கிறது மூலமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஹalleluya. Hallelujah. Amen. When you give, you are getting blessed. Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Jesus. Glory be to God. Hallelujah. Thank you, Lord.